ஆமென். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டுடைய பாதத்தில் வருகிறவர்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று காத்திருந்த போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கி கொடுத்தார். அந்த காரியங்களை நான் அப்படியே தியானித்தேன். கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய காலை தியானமாய் இருந்த வசனங்களை எல்லாம் கோர்த்து ஒரு செய்தியாக இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு மஸ்ட் ஃபைண்ட், கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டியவைகள். எல்லாரும் சொல்லுங்க, கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டியவைகள். மஸ்ட் ஃபைண்ட் ஆங்கிலத்தில். அப்போ கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டியவைகள் என்ன? ஆண்டவர் நமக்கு வேதத்திலே பல வசனங்களிலே அதை நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார். எதையெல்லாம் இப்ப இந்த செய்தியில நீங்க புரிந்து கொள்ள முடியும். எதையெல்லாம் நான் இதுவரையிலும் கண்டுபிடித்திருக்கிறேன், எதையெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்பதை பார்த்து நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, கண்டுபிடித்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், கண்டுபிடிக்காதவைகளுக்காக முயற்சி எடுங்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17, 26, 27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் இப்பொழுது பிட்டு தரும்படி ஆண்டவரே நோக்கி நான் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. உடைய சத்தத்தை ஆண்டவரே இவர்கள் கேட்கும்படி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிறவர்கள் திருப்தி அடைந்து செல்லும்படி நீர் இவர்களோடு கூட பேசுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில உங்களோடு பேச வேண்டும். ஆமென். நீங்க உங்களோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று கேட்டால்தான், நீங்க கேட்டாதான் அவர் உங்களோடு கூட பேசுவார். எனவே உள்ளத்துல ஒரு பக்கம் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும், ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். எது இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. எனவே கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறவைகளை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் என்னுடைய மனக்கண்களை திறக்கணும்னு நீங்க முதலாவது ஜெபிக்க ஆரம்பித்துருங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டியவைகள் என்ன? அதை இந்த வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அந்த 26, 27 அந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினாராம். அல்லேலூயா. ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலதான் ஆமென் நாம் எல்லாரும் ஆமென் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தோன்றினதே அவருடைய இரத்தத்தினாலதான். நமக்குள்ள ஓடுறது அவரோட இரத்தம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். நல்லா உற்சாகமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்னா, பூமி எங்கும் அவர்களை குடியிருக்க பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்தாராம். அல்லேலூயா. நீங்க குடியிருக்கிறதுக்கு நீங்க தெரிந்து கொண்ட தெரு, அது நீங்க தெரிந்து கொண்டதல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வசிக்கிற உங்க வீடு, அது நீங்க கட்டின வீடா இருக்கலாம், அது உண்மைதான். கர்த்தர் உங்களுக்காக கட்டி கொடுத்த வீடு, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வீடு நீங்க குறித்த வீடு அல்ல. அவர் இந்த வீட்டில் நீங்க குடியிருக்கணும்னு அவர் உங்களுக்கு குறிச்சார்.
அவர் உங்களுக்கு சில எல்லையை குறித்தார். இந்த பகுதியில என் பிள்ளை இருக்கணும். இதையெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்தார் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய தம்மை இதை வைத்தாவது ஜனங்கள் தடவியாக கண்டுபிடிக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். தேவன் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் உண்மையான தேவன். அவர் ஒருவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் குடியிருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்வதற்காக, அவர்கள் தடவியாயிலும் அவரை கண்டுபிடித்துக் கொள்வதற்கு தான் அவர் அப்படி செய்தார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் மீண்டுமாக. அல்லேலூயா. அப்படியானா நம்ம முதல்ல கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆண்டவரை, மெய்யான தேவனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனைக்கு இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற யாராயும் இந்த சத்தத்தை கேட்டா அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கரங்களை உயர்த்துங்க. இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். இல்ல இப்போ ஒரு குடும்பம் புதுசா வந்தது மாதிரி தெரிஞ்சது. இப்போ 2 பேர் வந்தாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாரா இருக்கட்டும், இதுவரையிலும் தேவனை கண்டுகொள்ளவில்லை, மெய்யான தேவன் யார் என்று எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய நிலைமையில யார் இருந்தாலும் சரி, ஆமென், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். மெய்யான தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மீண்டுமாய் உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நல்லவர். அவர் தடவியாயினும் அவரை கண்டுபிடிக்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எல்லாரும் ஒவ்வொரு மதங்களிலே பிறக்கிறார்கள். இஸ்லாமிய மதத்தில் பிறக்கிறான். ஒரு இந்து மதத்துல அவன் பிறக்கிறான். கிறிஸ்தவ மதத்துல பிறக்கிறான் கிறிஸ்தவன். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதங்களுக்கு பின்னாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிரியை அங்கேதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிறப்பினால் அவங்க வந்து ஒரு மதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு மதம் கேட்காமல் தானே கிடைக்கிறது. அல்லேலூயா. இதற்கு இந்த அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான தெய்வத்தை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உண்மையான தெய்வத்தை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கணும். அப்படியானால் பொறுப்பற்றவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது, பொறுப்புள்ளவர்களால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார், வெளிப்படுத்துறது இல்லை. கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் மனிதன் தேடி, அதாவது இந்த வார்த்தை சொல்கிறது, தடவியாயிலும் தம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தாராம். அப்படியானால் கண்டுபிடிக்க வேண்டும் மெய்யான தேவன் யார் என்று ஒருவன் தடவியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த கண்டுபிடிக்கிறத மனுஷன் விட்டுட்டார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மனக்கண்கள் எல்லாம் ஆண்டவர் திறந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த 26வது வசனத்தை பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி. அப்ப ஏன் இப்படி செய்திருக்கிறார்னா, இதை வைத்தாவது மனிதன் கண்டுகொள்ளட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். அல்லேலூயா. வெவ்வேறு இனமாக இருக்கலாம், ஆமென், வெவ்வேறு பாஷையாக இருக்கலாம், வெவ்வேறு நிறமுள்ளவர்களாக இருக்கலாம், பூமியின் மீதெங்கும் இருக்கிற ஜனங்கள், இது இப்படி எந்தெந்த காரியங்கள் இதிலெல்லாம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே அவர் தோன்ற பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை கூட நம்முடைய தேவன் தான் அவன் குறித்திருக்கிறார். நீங்க இந்த பல்லட தாலுகாவிலே குடியிருப்பது தேவன் உங்களுக்கு குறித்த எல்லை. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நம்ம உடனே சொல்லுவோம் நம்ம பூமியில இருக்கிறோம். நான் சொல்லுவேன் தேவன் குறிச்ச எல்லையில நம்ம இருந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆக இதை வைத்து மனிதன் தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தரை மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதுலதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னைய கண்டுபிடிக்கிறதுல தான் மனுஷன் தன்னுடைய திறமையை காட்டணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு எதையோ
கண்டுபிடிக்கிறாங்க. கடந்த நாட்களில் நம்ம கேள்விப்பட்டோம், நிறைய புயல்கள். முதல்ல ஆரம்பமானது நிவர் புயல், அதை கண்டுபிடிச்சு அழகா சொல்றாங்க. சோதனை இப்படி ஒரு புயல் வந்திருக்கு, அதுக்கு பேரெல்லாம் சொல்றாங்க நிவர் புயல். அதுக்கு அதை தொடர்ந்து புதுசு புதுசாக வந்தது என்னது இன்னொன்று புரேவி புயல். நிறைய கண்டுபிடிச்சு இத்தனாம் தேதி வரப்போகுது, இத்தனாம் தேதி மழை வரப்போகுது, என்னென்னலாமோ. இதை மாத்திரம் இல்லைங்க, இன்னும் என்னென்னலாமோ மனுஷன் தன்னுடைய அறிவில தன்னுடைய புத்தியில கண்டுபிடிக்கிறான். ஆனா எதெல்லாமோ கண்டுபிடிக்கிறானே, மெய்யான தேவனை இன்னும் இந்த உலகம் கண்டறியவில்லை. அல்லேலூயா. இந்த கண்டுபிடிக்கிறத ஆண்டவர் மனுஷன் கையில விட்டுட்டு, ஆண்டவர் எப்ப கண்டுபிடிக்கணும், தடவையாக கண்டுபிடிக்கணும், என்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆண்டவர் கண்டுபிடிக்கிற பொறுப்பை மனுஷன் கையில விட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்றோம், எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த தேசம் உம்மை கண்டுபிடிக்கணும்பா, புறஜாதி ஜனங்கள் எல்லாம் உண்மை கண்டுபிடிக்கணும்பா. அந்த வசனம் சொல்லுகிற போல தடவியாயிலுமே அவங்க கண்டுபிடிச்சவன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகம் இந்த விஷயத்துல தாங்க ரொம்ப புத்தீனமாய் இருக்கிறது. இதுக்காக தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 14:1 சொல்லுகிறது, சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறானா. ஆமென். மதிகெட்டவன், ஆங்கில பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, ஃபூல். ஃபூல்னா முட்டாள். தேவன் இல்லைன்னு சொல்றவன் முட்டாளு. அல்லேலூயா. நான் சொல்ல, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஸ்தோத்திரம். ஒரு விஞ்ஞானியிடத்துல கூட கேட்டாங்க, ஐயா ஸ்தோத்திரம், உங்களுடைய கண்டுபிடிப்புல நீங்க கண்டுபிடித்த விசேஷம் எது அப்படின்னு. அப்ப அந்த மனுஷன் சொன்னாரா, என் கண்டுபிடிப்பிலேயே நான் விசேஷமா கண்டுபிடிச்சது மெய்யான தேவன் ஆண்டவர் இயேசுதான் என்பதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு சிலருடைய மனக்கண்கள் ஆண்டவர் திறந்து, ஆண்டவர் மெய்யான தேவனை கண்டுபிடிக்கும்படி ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேர் இந்த பாதையில் வர வேண்டி இருக்கிறது. அதுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிரஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பிரஜாதி ஜனங்களுக்காக அதிகமா ஜெபிக்கணும். நாமே சொல்லுங்க, எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் ஆண்டவரே உண்மை அறியாத, இன்னும் உங்களை கண்டுபிடிக்காத எத்தனையோ ஜனம் புத்தீனத்துக்குள்ள, மதிகேட்டுத்தனத்துக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிறாங்களே. ஆனா அவங்க வாழ்க்கையில வேற எதையிலாமோ கண்டுபிடிச்சு ஃபேமஸா இருக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்க கண்டுபிடிக்கணுமே ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுக்காக தேவ பிள்ளைகள் பாடத்தோடு ஜெபிக்கணும். பாருங்க, அன்னைக்கு கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் அவங்க புறப்பட்டு வந்து இயேசுவை பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாஸ்திரிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல திறமை உள்ளவங்க, நல்ல புத்திசாலி உள்ளவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் கிழக்கில் இருந்து வந்து ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் தேடி அவங்க கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா, அவர் எங்கே பிறந்திருக்கிறார், அவரை நாம பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரிகள் தேடினார்கள். அல்லேலூயா. நல்ல திறமை உள்ளவர்கள், புத்திசாலி உள்ளவர்கள். அதுபோல இந்த உலகத்திலும் நீங்க பார்க்கும்போது எத்தனையோ படித்தவர்கள், நல்ல வசதியில இருக்கிறவங்க, செழிப்புல இருக்கிறவங்க ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு நாம் அதிகமா ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுவாங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே கூட வீட்டுல இருந்து கொண்டு டிவியில ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. வேதத்துல ஆண்டவரை தேடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவரை தேடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லாக்டவுன் நாட்கள் வந்தது, எல்லாரும் லாக்டவுன் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேரை காண முடிகிறது இல்லை. அவங்கள்ட்ட கேட்டா, ஐயா வீட்டிலேயே எங்களுக்கு செய்தி எல்லாம் நல்லா வருது. எங்க வருது? செய்தி வருதா? நான் சபையில கொடுக்குறேன். இல்லையா, யூடியூப்ல வருது, டிவில நிறைய சேனல்கள்ல நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறது எதுல கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறாங்கன்னா, டிவிலையும் செல்போன்லையும். அல்லேலூயா. இல்லைங்க, ஆண்டவரை தேடி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை நீங்க எவ்வளவு தேடுகிறீர்களோ அவ்வளவு நீங்க கண்டுபிடிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆழம், அவருடைய அன்பின் ஆழம், அகலம்,
உயரம் இன்னதென்று நாம் அறிந்து உணர ஆமென் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்து தேடினாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவருடைய மனதுருக்கத்தை நாம் கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல் உண்டு. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை நாம் எங்கே கேட்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுல ஒரு நல்ல கவி உண்டு. கண்ணீரண்டும் புனலாக கல் நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக பின்னரச அன்புடனே கண்விழிப்பாய் என்றார். கண்விழித்தே என்னெதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கவி வருகிறது. ஆண்டவரை அங்க தேடின, இங்க தேடின, காடுகள்ல தேடின, மலையில தேடின, வயல்வெளிகள்ல தேடின, எங்கெல்லாமோ தேடின, கடைசியில் இந்த வேதத்தை எடுத்து தேடினேன். விண்ணரசர் என்னிடத்துல வந்து சொன்னாரு, கண்விழிப்பாய் என்னெதிரே. ஆமென் ஸ்தோத்திரம். என்ன அந்த வார்த்தை விண்ணரசர் அன்புடனே கண்விழிப்பாய் என்றார். கண்விழித்தேன், என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். அல்லேலூயா. வேதத்தை கையில எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேடினா அவரை கண்டுபிடிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைப்பீங்க, இதுவரையும் நான் ஆண்டவரை தேடலையா? பாஸ்டர், ஆண்டவரை தேடினால அந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எவ்வளவாய் நாம் ஆண்டவரை தேடி இருக்கிறோம் என்பதை ஒரு சின்ன அளவு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய மனதுருக்கத்தை இந்த வேதத்துல தேடுறீங்களோ அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர்களா நீங்க இருப்பீங்க. எவ்வளவு அவருடைய அன்பை நீங்க இந்த வேதத்துல தேடுறீங்களோ அவ்வளவு நீங்க அன்புள்ளவர்களா இருப்பீங்க. எவ்வளவு ஆண்டவரை அவன் நீங்க தேடுகிறீர்களோ, அவருடைய வல்லமையை நீங்க வந்து தேடுகிறீர்களோ அவ்வளவு வல்லமை உள்ளவர்களா இருப்பீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேட 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 நம்ம பலன் பெரிதே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது மெய்யான தேவனை இயேசுவை கண்டுபிடித்தீர்களா? அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய வல்லமையை கண்டுபிடித்தீர்களா? ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் தேடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய, கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டியதுல இரண்டாவது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 39, 40, 41 ஆகிய வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் வாசிங்க. 39, 40, 41. 40ஆம் வசனம் வரைக்கும். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். இங்கே ரூபன் கோத்திரத்தார் தேடி திரிகிறார்கள். தேடினவர்கள் கண்டும் பிடித்தார்கள். எப்படிப்பட்டதை கண்டுபிடித்தார்கள் என்பதை இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் தந்திருக்கிறார். பாருங்க, நல்ல மேய்ச்சலை தேடுகிறார்கள். அல்லேலூயா. ஏன் அவங்க நல்ல மேய்ச்சலை தேடினாங்கன்னா, ரூபன் கோத்திரத்தார் ஆடுகளை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் வந்து மேய்ப்பர் கூட்டமாக இருந்தபடினால் ஸ்தோத்திரம், பொதுவாக இஸ்ரவேலர்கள் எல்லாருமே ஆடுகளை வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆடுகளை வைத்திருக்கிற அவர்கள் எப்பொழுதுமே மேய்ச்சலை தேடுவார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியமான விஷயம். எனவே அவர்கள் அந்த ரூபன் கோத்திரத்தார் தேடி போகிறார்கள். தேடி போய் கண்டும் பிடித்தார்கள். எதை கண்டுபிடித்தார்கள்னா, வசனம் தெளிவாய் சொல்கிறது, நல்ல செழிப்பான மேய்ச்சலை கண்டுபிடித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நிறைய விஷயம் அவங்க கண்டுபிடித்தது இருக்கிறது. மேய்ச்சலான இடத்தை கண்டுபிடித்தார்கள், செழிப்பான இடத்தை கண்டுபிடித்தார்கள், அமைதியான இடத்தை கண்டுபிடித்தார்கள், சுகமுள்ள இடத்தை கண்டுபிடித்தார்கள்.
கண்டுபிடித்தார்கள்? விஸ்தாரமான இடத்தை கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இத்தனை வார்த்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிறதே அவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள்னா, நல்ல சுகம், நல்ல செழிப்பு உள்ள, நல்ல மேய்ச்சல் உள்ள, அமெரிக்கை உள்ள, சுகமுள்ள, விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். பழைய ஏற்பாட்டுல ரூபன் கோத்திரத்தார், அவன் பழைய ஏற்பாட்டு சபை கண்டுபிடித்தது நல்ல இப்படிப்பட்ட தேசம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி, புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தின்படி நல்ல சபையை கண்டுபிடிக்கிறது. தேசம்னு சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபைதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சொத்து. ஆமென். இந்த சொத்து. அதனாலதான் மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நான் நினைக்கிறேன், அங்க ஆண்டவர் தம்முடைய சம்பத்தை சேர்த்துக் கொள்ளுகிற, சம்பத்துனா சொத்து, அவரோட சொத்தை அவன் சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரோட சொத்து எதுங்க? சபை. இந்த சபையத்தான் அவர் சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார். அப்ப அவருடைய சொத்தை சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார்னா அவன் நிச்சயம் அந்த சொத்தாக நாம் மாறினோம். சபைக்குள்ள, அவருடைய சொத்தாகிய சபைக்குள்ள நம்ம இருந்துடணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகுதியில் உள்ள எல்லாரும் இந்த ஆண்டவருடைய சொத்தாகிய சபைக்குள்ள வர்றதுக்கு அதிகமா நம்ம அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த ரூபன் கோத்திரத்தார் நல்ல செழிப்பான மேய்ச்சலுள்ள இடத்தை அவங்க தேசத்தை கண்டுபிடித்தார்கள். நாம் சபையை கண்டுபிடிக்கணும். ஆமென். சபை இல்லாம ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் குழப்பம் உள்ளவனாக இருப்பான். சபை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வானால் அவன் நஷ்டம் நிறைந்தவனாக தான் இருப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன சபை 1000 வித்தியாசமான கோணங்களிலே அவனை காப்பாற்றுகிறது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு ஒரு பாதுகாவல் எங்கே இருக்கிறதானால் அது சபையில தான் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சபையை, பவுல் எழுதினா, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. ஏன்? சபைக்குள்ளதான் ரட்சிப்புக்கு பாதுகாவல். சபை கூடி ஆராதிக்கும் போதுதான் சபையிலே அபிஷேக பெருக்கம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் எல்லாம் பெருகுகிற இடம், அபிஷேக நதி போல ஊற்றப்படுகிற இடம் எது? ஆனால் சபை. இந்த சபையை ஒரு மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சபையை அந்த மனிதன் விட்டுவிடக்கூடாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ரூபன் கோத்திரத்தார் கண்டுபிடித்தது நல்ல சபையை கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. சபைக்கு எங்க உண்டு? எல்லா பக்கமும் சபை இருக்கு. ஆனா நல்ல சபையை கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சபைக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. நல்ல சபை, நல்ல சபை, நல்ல சபை என்பது நல்ல சமாரியன் இயேசு இருக்கிற சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் பல காயங்களோடு வருகிறவர்கள், பல பிரச்சனைகளோடு, பல தேவைகளோடு இங்க வருகிறவர்கள் இந்த நல்ல சமாரியன் சபையில இருக்கிறதுனால அவருடைய காயங்களை அவர் கட்டி அவர்களை குணமாக்குவார். அல்லேலூயா. அதுதான் நல்ல சபை. ஆமென். வல்லமையான சபையா இருக்கணும்ங்கிறதுல இரண்டாவது. முதல்ல நல்ல சபையா இருக்கணும். ஆமென். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு ஊழியம் செய்யற உங்க பாஸ்டர் நல்ல வல்லமையான பாஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது நல்ல பாஸ்டர், முதல்ல நல்ல மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் சோதிக்கிறதுக்கு இப்படியா கேள்வி கேட்பீங்க? வேற கேள்வி இல்லையாங்களா? உண்மை என்னன்னா, ஒரு நல்ல மனுஷனாக இருந்து விட்டால், நல்ல மனுஷன் என்கிற வார்த்தையை வாங்கி விட்டால் வல்லமை எல்லாம் தானா பிறகு வெளிப்படும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை கற்று தந்தது அதுதான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லம வல்லம வரம் ஓடிட்டு ஆண்டவரை விட்டுட்டா, நல்ல மனுஷனா வாழாம விட்டுட்டா கெட்டு போவோம். அவன் பெற்ற வரம் கெட்டு போவோம், அழைப்பு கெட்டு போவோம், பெற்ற அபிஷேகம் கெட்டு போவோம், பெற்ற ஊழியம் எல்லாம், வாழ்க்கை எல்லாம் கெட்டு போவோம். கெடாமல் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் கற்று தந்தது நல்ல மனுஷனா வாழ. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்ல மனுஷர்களா, நல்ல தேவ பிள்ளைகளா நம்ம வாழ்கிற பகுதியில மற்றவங்க சொல்லணும், வாழ்ந்தா இவங்கள போல நல்ல மனுஷங்களா வாழணும்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அப்படிதான், அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் சம்பாதித்தார். அப்போஸ்தலர் 10:38 அதான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றித்திருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு வாலிபன் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இயேசு சொல்றார், என்ன நீ வந்து நல்லவன்னு ஏன் சொல்றப்பா? ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது ஒரு நல்ல ஆளு. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அதனாலதான் சொல்லுகிறேன், இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நாம் அப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் சம்பாதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனுஷங்க, நல்ல தெய்வ பிள்ளைங்க, நல்ல ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படிங்கிற பெயரை நம்ம சம்பாதித்தால் அது நிமித்த ஒரு கூட்ட ஜனம் நம்ம வாங்க, இந்த சபைக்கு வாங்கன்னா கூப்பிட தேவையில்லை, தானா வந்துட்டே இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, ஈஸியா நம்ம யாரும் பழக மாட்டாங்க. பல முறை நான் யோசிக்கிறது அதுதான். எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திரம், வேதாகம கல்லூரியில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், இயேசுவை பிரசங்கிக்கு நேற்று கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது கூட நான் அதை சொன்னேன். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அதை ஒவ்வொரு நாளும் அதை வந்து சிந்திப்பேன். என்ன சொல்லுவாருன்னா, நீ தேவனை பிரசங்கிக்கும்படி பிரசங்கி ஆகிறதுக்கு வசனத்தை கத்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிற. நீ எவ்வளவு வசனத்தை கத்துக்கிறியோ அந்த அளவு எனக்கு சந்தோஷம். ஆனா அதை விட சந்தோஷம், நீ நல்ல பிரசங்கியா இருந்தா, நல்ல மனுஷனா இருந்தா, அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை அசைச்சிச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே நல்ல தேவ மனிதன், இவர் நல்ல கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற பெயரை எடுக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று நல்ல சபையை அவர்கள் கண்டுபிடித்த, நல்ல தேசத்தை கண்டுபிடித்தார்கள், நாம் நல்ல சபையை கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, செழிப்பான சபை. அது என்ன சபை? அந்த தேசம் எப்படி இருந்ததுன்னா செழிப்பான தேசம். அதுதான் அது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி செழிப்பான சபை. இன்னைக்கு நிறைய சபை இருக்கிறது, ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது, எழும கடவோம் உட்கார கடவோம். இங்க அப்படி இல்லை. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதித்து ஆராதித்து எழுந்து போகிறவங்க. இங்க ஒரு ஆவியின் நிறைவு இருக்கிறது, ஆவியில ஒரு செழிப்பு இருக்கிறது. சொல்ல பார்க்கலாம். ஆவி நிறைந்த செழிப்பான சபை, சத்தியம் நிறைந்ததுதான் செழிப்பான சபை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செழிப்பு இருக்கணும். சபை என்று சொன்னால் அதுல செழிப்பு இருக்கணும். பாட்டு பாடினா பாட்டுல ஒரு செழிப்பு, ஆராதனைனா ஆராதனையில ஒரு செழிப்பு, வசனம் என்றால் வசனத்துல ஒரு செழிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பான சபையாக சபை இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அற்புத அடையாளங்கள்னா அதுல செழிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அடுத்து அவர்கள் மேய்ச்சல் உள்ள சபையை கண்டுபிடித்தார்கள். மேய்ச்சல் உள்ள இடம், மேய்ச்சல் உள்ள தேசம். அது பாருங்க, அப்ப செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போதெல்லாம் வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொடரும். சொல்லுங்க பார்க்கலாம். அதான் மேய்ச்சல் உள்ள சபை. அவர் நம்மளை எப்படி மேய்க்கிறான்? அமர்ந்த தண்ணீர் அண்டையில். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப ஒவ்வொரு நாளும் வசனத்துல ஆண்டவர் நம்மளை மேய்த்து காத்து அவர் நடத்தணும். ஒவ்வொரு முறையும் சபை ஆண்டவருடைய பாதத்துல கூடி வரும்போது ஆண்டவர் பேசுறாரா? உங்க கூட கர்த்தர் பேசுறாரா? எத்தனை பேர் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எழுப்பி சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க கூட பேசுறாருன்னா இது மேய்ச்சல் உள்ள சபை. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து அது அமெரிக்கையான தேசம், அமெரிக்கையான சபை. அமெரிக்கை என்று சொல்வது பாருங்க, சபை என்றால் சபை என்னைக்கும் துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்க கூடாது. நல்லா அது வந்து அமெரிக்கையா இருக்கணும். அமெரிக்கை என்று சொன்னால் பாருங்க, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏதான் தன்னுடைய சங்கீதத்தில் அவர் பாடுகிறார். என்ன ஜனம்? கம்பீர சத்தம் உள்ள ஜனம், பாக்கியம் உள்ள. இந்த சபைக்கு எத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆராதனையில வந்திருக்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தான் அமெரிக்கா நல்ல ஒரு சுகம். அமெரிக்கை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப ஆவியில ஒரு நல்ல விடுதலை, சரீரத்துல நல்ல ஒரு விடுதலை. இதுதான் அப்படிப்பட்டதுதான் அமெரிக்கையான ஒரு தேசம், அமெரிக்கான சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அமெரிக்கையுள்ள சுகம்னு சொல்லும் போதே அதுல ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அது என்னதுன்னா ஆரோக்கியம் உள்ள சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வந்தா மனதுக்கு ஒரு சுகம் இருக்கும். சபைக்கு வந்தா பாரமெல்லாம் விலகி நமக்கு ஒரு சுகம் நம்முடைய இருதயத்துக்கு வர்றது நமக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சுகத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஹalleluya. அதுதான் அது ஸ்தோத்திரம் சுகமுள்ள தேசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தீத்துவின் நிருபம், தீத்து எழுதின நிருபம் வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. சபையில உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசத்திலும் கூட பாருங்க, அது ஆரோக்கியமுள்ள உபதேசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசத்துல ஆரோக்கியம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சபை நல்ல சத்தியம், நல்ல உபதேசம் நிறைஞ்ச சபை. இந்த உபதேசத்துல நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனா உபதேசத்திலேயே இன்னைக்கு நிறைய வியாதிப்பட்ட உபதேசம்லாம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஆவியில நல்ல சத்தியம் நிறைஞ்சவங்களா இருக்கிறவங்க மாதிரி தெரியும். கிட்ட போனா அவங்க தவறான உபதேசம், துருபதேசங்கள்ல சிலர் சொல்லுகிறாங்க, காணிக்க கொடுக்கறதுலாம் தேவையே கிடையாது, சபைக்கு கட்டாயம் போகணும்லாம் அவசியமே கிடையாது என்றெல்லாம் இன்னைக்கு உபதேசம், துருபதேசம் பெருகி வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு நம்மை விலக்கி காப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் தான் சபையை பத்திரப்படுத்தணும். சபையில் இந்த சுகம் குறையவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசம் எடுத்துட்டா அந்த உபதேசத்துல ஆரோக்கியம் இருக்கணும். ஒரு முறை ஒரு தம்பிகிட்ட நான் பேசினேன். அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுவரையிலும் அதுக்கு முந்தி சபையில தொடர்ந்து இங்க இல்லைங்க, இதுக்கு முந்தி நான் ஊழியம் செய்த இடத்துல நல்லா சபைக்கு வருவான், ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லுவான், நல்லா ஆராதிப்பான். அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு சபையில காணல. அவனை தேடி நான் போயிருக்கிற போது அவன் சொல்றான், பாஸ்டர் உங்களை நான் இதுவரைக்கும் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா உண்மையில பார்க்க போனா சகோதரன் தான் சொல்லணும், பாஸ்டர்னு பைபிள்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாதுங்க. தம்பி உனக்கு இது யாரு சொல்லி கொடுத்தா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கிற? இல்ல பிரதர் சகோதரன் அப்படிதான் சொல்லணும். அதனால நான் பாஸ்டர் சொல்ல மாட்டேன், சகோதரன் தான் சொல்லுவேன். துருபதேசம் பாத்தீங்களா எப்படி எல்லாம் பெரிய இருக்குது. உபதேசம் அறிஞ்சிருக்கிறான். ஆனா என்ன உபதேசம்னா அந்த உபதேசத்துல ஆரோக்கியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துருபதேசங்கள் இன்னைக்கு தேசத்துல அதிகமா பரவி வருது. கர்த்தர் சபையை காப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஆவிக்குரிய உலகத்தில் மாத்திரமல்ல, சரீரத்திலும் சபையில எடுத்துக்கொண்டா சரீரத்திலும் சுகம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசிக்க பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சபைக்குள்ளே வந்துட்டா வியாதிப்பட்டிருக்கிறேன், பலவீனப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல ஒரு ஆளுடைய இல்லாதபடி எல்லாரையும் சுகமளிப்பதற்கு ஆண்டவர் அந்த அமெரிக்கையை, அந்த சுகத்தை ஆண்டவர் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வந்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவன் அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா? பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இப்படிப்பட்ட நம்ம பாருங்க, நம்ம சபை ஒரு ஆள் சபைக்கு வரலனா அதை மற்ற உடனே ஸ்தோத்திரம் விசாரித்து நீங்க பாஸ்டர் அவங்க ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்கறத விட நீங்களே தேடி போயிடணும். அல்லேலூயா. நீங்களே பாத்துறணும். அப்ப பாஸ்டர் நீங்க பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன், எனக்கு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மறுபக்கத்துல நீங்களும் ஏன் நீங்க சபைக்கு வரல அப்படின்னு உடனே தேடி அவர்களை நீங்க போய் பார்த்து அப்படி கர்த்தருடைய காரியங்களை வச்சாங்க. அப்ப சபை நல்ல அமெரிக்கையில பெருகும், சுகத்துல பெருகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் அப்ப
பார்க்கும்போது அதுல நல்ல ஒரு சுகம் உண்டாயிரும், ஒரு நல்ல சந்தோஷம் உண்டாயிரும். எப்பா நான் ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா உடனே இந்த சபையில தேடுறாங்க, பாஸ் மட்டும் இல்ல மற்ற ஜனங்களே தேடுறாங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்றேன், நீங்க விசாரிப்பீங்களா? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆக ஆண்டவர் இதை விரும்புகிறார். அடுத்து பாருங்க, அது என்ன சபைன்னா அவங்க நல்ல விஸ்தாரமான சபையை தேடி போனார்கள். ஆமென். விஸ்தாரமான தேசம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை அப்படின்னா நல்ல பரந்த மனசு, விரிந்த மனசு, தாராள மனசு. ஒரு தேவ பிள்ளைன்னா விரிந்த பரந்த மனசு இருக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கூட எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர். ஆகாய் அப்படிதான் எழுதுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவர் வரும்போது அவர் ஸ்தோத்திரம் எல்லாராலும் விரும்பப்பட்டவராக வருகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வந்து எல்லாரையும் நேசிக்கணும். சபையில வர்ற எல்லாரையும் நேசிக்கணும். உங்களுக்கு ஒரு பரந்த மனசு. ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்தவர்களாகவே கூட மற்றவர்கள் யாராவது இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் அவன் நேசிக்கிற, அப்படிப்பட்டவர்களையும் விசாரிக்கிற ஒரு பரந்த மனசு, இயேசுவோட மனசு அது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விஸ்தாரமான மனசு நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே தீமை செய்கிறவனையும் கூட நீங்க நேசித்து வாழ பழகுங்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம், நீங்க வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட நல்ல சபையை கண்டுபிடிக்கணும். ஆமென். முதல்ல இயேசுவை, 2 அவருடைய சபை. அடுத்து பாருங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். ஒனேசிபோருவின் வீட்டாருக்காக கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டு பிடித்தான். அல்லேலூயா. ஒனேசிபோருவை பவுல் வந்து இந்த வசனத்திலே ரொம்ப புகழ்ந்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமாபுரி என்பது ஒரு பெரிய நாடு. பவுல் ரோமாபுரியில போய் இருந்து கொண்டிருக்கிறார். அது பெரிய நாடு. அதுல வந்து ரோமாபுரியில பவுல் எங்க இருக்கிறார் அட்ரஸ் தெரியாது, அவருடைய விலாசம் தெரியாது. அல்லேலூயா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செல்போன், பாஸ்டர் எங்க இருக்கீங்க, பிரதர் எங்க இருக்கீங்க கேட்கப்படலாம். அந்த நாட்கள்ல அந்த வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட வசதியற்ற ஒரு சூழ்நிலையில அவன் பவுல் அங்கே இருக்கும்போது இந்த ஒனேசிபோர் அங்கே போகிறான். ரோமாவுக்கு போயிருந்த போது பவுல் எந்த வீட்டுல இருக்கிறார், எந்த அட்ரஸ்ல இருக்கிறார் தெரியாது. ஆனா பவுல் சொல்றாரு, அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய மனுஷனை தேடி கண்டுபிடிக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. வழி நடத்த ஒரு நட்சத்திரம் தேவை, வழி நடத்த ஒரு மேய்ப்பன் தேவை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப ஆண்டவர் நல்ல ஒரு மேய்ப்பனை தேடி போகும்படி ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். இந்த ஒனேசிபோர் எப்படி பவுலை தேடி கண்டுபிடித்தானோ அதுபோல நானும் ஒரு மேய்ப்பனை தேடி கண்டுபிடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் பொறுமையா வாசிக்க கேட்கிறேன். அதிலே ஒரு காரியம் வருகிறது. பாருங்க, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளைப்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மேதிய சீமையில் இருக்கிற அத்தோமா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எழுதியிருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திவாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும்.
அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சு வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கிடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அடுத்த வசனத்தை நீங்க பிறகு வாசிக்கொள்ளுங்க. இப்படி எல்லாம் இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்துல குறிப்பா என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பாபிலோனுக்கு அந்த ஸ்தோத்திரம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை அவன் சுட்டரித்து அங்க இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த பாத்திரங்கள் நேபுகாத்நேச்சார் எடுத்துட்டு வந்த பாத்திரங்களை கூட திரும்ப கொடுத்துடணும்னு ஆமென் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சூழலில் எழுதப்பட்டிருந்தது. இதை தேடி கண்டுபிடித்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பெர்சிய ராஜாவாகிய அந்த ஸ்தோத்திரம், அந்த பெர்சிய ராஜா ஒரு சுருளை எழுதுகிறான். கோரேஸ் ஒரு சுருளை எழுதி வைக்கிறான். அதுல என்ன எழுதுகிறான் அப்படின்னு சொன்னா, எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆகிற செலவு ராஜாவுடைய கஜானாவிலிருந்து கொடுக்கப்படணும்னு சொல்லி அந்த சுருளை எழுதி வைத்தான். அல்லேலூயா. அத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், ஒருத்தர் கண்டுபிடிக்கலாம். ஆனா தரியு ஸ்தோத்திரம், மேதிய ராஜாவாகிய இந்த தரியு தன்னுடைய அந்த தஸ்திர அறையை சோதித்தான். சோதிக்கிறதுக்கு கட்டளப்பட்டான். கிடைத்தது, அந்த சுருள் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நமக்கென்று இயேசு கிறிஸ்து நிறைய டாக்குமெண்ட் எழுதி வச்சிருக்கிறார். இந்த வேத புத்தகம் என்பது ஸ்தோத்திரம், இந்த கர்த்தருடைய வசனத்துல நமக்கு வேண்டிய எல்லா உயிர்களும் இங்கதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஆமென். நமக்கு வேண்டிய சுகமா, நமக்கு வேண்டிய விடுதலையா எல்லாம் ஆண்டவர் நமக்கு இதில் எழுதி ஆமென் நமக்கு கொடுத்து விட்டார். சிலுவையில் அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினார். அப்படியானால் அந்த சமாதானத்தை அவர் நமக்கு உண்டாக்கி விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்னா, அப்ப அவருடைய தழும்புகளினால நமக்கு குணம், சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. இப்படி எல்லா ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா உயிர்களையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிற போது, இன்னைக்கு இந்த உயிரை எடுத்து வாசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சோர்வு. அல்லேலூயா. நீங்க பைபிள் வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல பைபிள் வாசிக்கல. நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த உயிரை தேடி கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிச்ச இங்க பாருங்க, அங்க பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் எழுதி வச்சத தரியு தேடி கண்டுபிடிச்சதுனாலதான் தரியுவோட ஆட்சியில அந்த எருசலேம் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கப்படலனா அல்லேலூயா. ராஜாவின் கஜானாவில் இருந்து அந்த எருசலேம் ஆலயத்துக்கு வேண்டிய அதை கட்டுவதற்கு வேண்டிய அதுக்கு செல்லும் செலவுகள் கொடுக்கப்படும் அவன் எழுதி வச்சது. அவன் தேடி கண்டுபிடிச்சதுனாலதான் அதெல்லாம் நடந்தது, கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வேண்டிய நன்மை கிடைக்கணுமா, உங்களுக்கு வேண்டிய விடுதலை கிடைக்கணுமா, எல்லாம் வசனத்துல இருக்கு. அங்க இங்கேயும் மனுஷன்கிட்ட தேடி அங்க போனா விடுதலை, இங்க போனா விடுதலை அப்படின்னு ஓடுறத விட தேவனை தேடி, அவருடைய வசனத்தை தேடி, அவரை எழுதி கொடுத்த அந்த உயிரை தேடி அவரோட பாதத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, பெற்று எதை தேடினீர்களோ அதை பெற்றுக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பேர்ட்ட நீங்க இன்னைக்கு இந்த சூழலை எடுத்து வாசிங்களா, இந்த உயிரை வாசிங்களா, அவர் கொடுத்த உயிரை வாசிங்களான்னா நேரம் இல்லை. வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லையே, நீங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க போறீங்க? வேதம் சொல்கிறது, அவருடைய புத்தகத்தை எப்படி வாசிக்கணுமானா தேடி வாசிங்க. தேடி வாசி, அவருடைய புத்தகத்துல தேடணும். வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கணும், தேடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தேடி தேடி தேடிதான் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் கூட நாங்க தேடுறதுனாலதான் எங்களுக்கு வார்த்தைகள் ஆண்டவர் தர்றாரு. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க ஸ்தோத்திரம், நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்தவன் டாக்குமெண்டா பார்த்து ஏங்கிட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஏன் சில நேரங்களில் தவிக்கிறோம் தெரியுமா? அவங்க தேடினாங்க, உயர்த்தப்பட்டாங்க. நம்ம தேடல, இப்படியே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேடுங்க. அப்ப அவர் எழுதி கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த உயிர்களை நாம் தேடணும். பாருங்க, அடுத்து வாசிங்க, நேரம் போக வேகமா. 2 நாளாகவும் 34, 2 நாளாகவும் 34 14 வாசிங்க. 2 நாளாகவும் 34 14.
ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது, மோசே கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தார். பாருங்க, ஆசாரியனாகிய இல்கியா அந்த பிரமாண புஸ்தகத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். யோசியா ராஜா எல்லாரையும் ஆலயத்துக்கு பணம் கொண்டு வர சொல்லுகிறான். கொண்டு வந்து அவர்கள் எல்லாரும் அந்த பணத்தை குவியலாய் ஒரு இடத்துல அவர்கள் குவிக்கிறார்கள். அதை எடுக்கிறதுக்கு இல்கியா என்கிற அந்த பிரதான ஆசாரியன் போகிறான். பணம் சேர்க்க வேண்டியது ராஜாவோட வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. பணம் சேர்க்கிறது யார் வேலை? ராஜாவோட வேலை. அதை எடுக்க போறவன் யாருன்னா ராஜா. அதை ஆசாரியன் எடுக்க போகிறான். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் எடுக்க போகிறான். இல்கியா எடுக்க போகும்போது அவன் எதை கண்டுபிடித்தான் என்று சொன்னால், பிரமாண புஸ்தகத்தை, நியாய பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தான். அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, விசுவாசிகள் நீங்க நீங்க சபைக்கு வரும்போது நீங்க செலுத்துகிற காணிக்கை இருக்கிறதே, இது வெறும் பணம் அல்ல, இது தியாக பணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது தியாக குவியல். இது பண குவியல் அல்ல, இது தியாக குவியல். உங்களை நீங்க தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இதை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்துல கொடுக்கும்போது இதை எடுக்க போறது யாரு? அன்னைக்கு அந்த ராஜா சேர்த்து வைத்த பணத்தை இல்கியாவின் இடத்துல எடுக்க சொன்னான். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் எடுக்கும் போது அவன் எதை கண்டுபிடித்தான் அப்படின்னா, பிரமாண புஸ்தகத்தை, நியாய பிரமாண புஸ்தகத்தை அவன் கண்டுபிடித்தான். அப்படியானால் இது வெறும் பணம் அல்ல, இது தியாக பணம். நீங்க தியாகம் பண்ணி உங்களை நீங்க அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், இப்படி செய்யும் பொழுது அப்படியானால் நான் செய்ய வேண்டும். தியாகம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் கொடுக்கும் போது பிரமாண புஸ்தகத்தை நான் கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தியாகம் பண்ணி ஆண்டு. அப்ப கிறிஸ்தவ பாதை என்பது சாதாரணம் அல்ல, அது தியாக பாதை. கிறிஸ்தவ ஊழிய பாருங்க, கிறிஸ்தவ பாதை ஊழிய பாதை மாத்திரம் அல்ல, அது தியாக பாதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் என்பது தியாக பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு தியாக பாதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகலாம். பாருங்க, மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த பாதை தியாக பாதையா இருக்கலாம், ஆனா இந்த தியாக பாதையின் முடிவு தோல்வி அல்ல, இது வெற்றி. அல்லேலூயா. தியாக பாதையின் முடிவு என்ன சொல்லுங்க? வெற்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நஷ்டம் போல தெரியும், ஆனா அது நமக்கு லாபமாக முடியும். கஷ்டம் போல நமக்கு தெரியும், ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தியாகம் பண்ணி பண குவியலை கொண்டு வந்து குவித்த போது பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பாருங்க, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். நம்ம முதல்ல வாசித்த வேத பகுதி. ஆமென். இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடினாலே அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ரூபன் கோத்திரத்தார் என்ன செய்தாங்கன்னா, எதிரிகளுடைய கூடாரங்களை கண்டுபிடித்து அழித்தார்கள். அதனாலதான் அவங்க அந்த நல்ல தேசத்துல, விஸ்தாரமான தேசத்துல அவர்கள் தங்கள் மந்தைகளை காத்து அவர்கள் குடியேற முடிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதிரிகளின் கூடாரங்களை ரூபன் கோத்திரத்தார் கண்டுபிடித்து அழித்தது போல, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமானா, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிரி அழகா கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல கசப்பு, பொறாமை, வஞ்சகம், ஆமென், இதெல்லாம் கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது. இச்சை, பொய், இதெல்லாம் கூடாரம் போட்டு, இதெல்லாம் எதிரியோட கூடாரம். அந்த கூடாரத்தை இன்னைக்கு நாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க எதிரி கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முடியல. ஆனா நீங்க ஒண்ணு கண்டுபிடிங்க, என் வாழ்க்கையில எதிரி எங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனம் உண்டு.
ஆமென். இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றேன். எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற பலவீனம் என்னன்னு, உங்களுக்கு தெரியும் உங்க பலவீனம் என்னன்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பலவீனம் தான், என்கிட்ட இருக்கிற என்னுடைய பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த எதிரி கூடாரம் போட்டு உள்ள உட்கார விடாதபடி நான் அழிக்க முடியும். ஆமா தானே? அல்லேலூயா. உங்களுக்குள்ள எதிரி கூடாரம் போட்டு உங்களுக்குள்ள இருக்க முடியாதபடி நீங்க தான் கண்டுபிடித்து அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, எவ்வளவுதான் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாலும் சில நேரங்களில் நம்மள ஆசீர்வதிக்க முடியாம போறதுக்கு காரணம் எதிரி நம்மகிட்ட கூடாரம் போட்டு உட்கார்ந்துருப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெருமை சில நேரங்கள்ல கூடாரம் போட்டு உட்கார்ந்துருப்போம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, தேவன் எப்போதுமே நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அப்ப கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப பிசினித்தனம் அப்படிங்கிறது அது எதிரியோட கூடாரம். அதை அவன் கண்டுபிடிச்சு அழிக்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க நம்முடைய ஜீவியத்துல பிசாசு இருக்கிறான்னு தெரியுதோ அவன் கூடாரத்தை நீங்க அழிக்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்ததாக வேகமா நான் சொல்லுறேன், நீங்க கண்டுபிடித்து அழிக்கணும். வீட்டுல போய் இதெல்லாம் நீங்க தியானம் பண்ணி நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்ப அடுத்து வாசிங்க ஆதியாகமம் 30:14. ஆதியாகமம் 30:14. ஸ்தோத்திரம். வேகமா வசனங்களை மாத்திரம் சொல்லி சுருக்கமா காரியங்களை சொல்லி இப்ப நான் ஜெபத்துல நடந்து போறேன். வேகமா ஆதியாகமம் 30:14. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்திலே கொடுத்தான். எனக்கு தாய் என்றார். அப்ப பாருங்க, அந்த ரூபன் என்ன செய்தான்னா வயல்வெளியிலே போய் அவன் தூதாயின் கனிகளை கண்டெடுத்தான். அல்லேலூயா. அதை கொண்டு வந்து தன்னுடைய தாயாகிய லேயாள்கிட்ட கொடுக்கிறான். இப்ப இந்த லேயாள் கையில மகை கொடுத்த அந்த கனி இருக்குது. ராகேல் கேட்கிறா, ஸ்தோத்திரம், அவளோட சகோதரி கேட்கிறா, உன்னுடைய கனிகளில் எனக்கு கொஞ்சம் தா, அந்த தூதாயின் கனிகளில் எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்கிறா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பாருங்க, அவன் வயல்வெளியிலே போய் அந்த தூதாயின் கனியை கண்டெடுத்தது போல நாம் ஆண்டவருடைய வேதம், ஸ்தோத்திரம், சபை, வேத வசனம், பைபிள் நமக்கு ஒரு வயல்வெளி. அதுபோல சபை நமக்கு ஒரு வயல்வெளி. இங்கே நாம் ஆவிக்குரிய கனிகளை கண்டெடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கனிகளை ஆமென், அந்த தூதாயின் கனியை குறித்து நம்ம ஸ்தோத்திரம், அதாவது வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த தூதாயின் கனி எப்படி இருக்குமானா, நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். இந்த தூதாயின் கனி சிகப்பு நிறத்துல இருக்குமா. அது மாத்திரம் இல்ல, அது பயங்கர வாசனை உள்ளதா இருக்கும். அது கையில நம்ம எடுத்துட்டோம்னா குறிப்பிட்ட பரப்பளவு சுற்றளவுல நிக்கிறவங்களுக்கு அந்த வாசனை அப்படியே பரவி கொண்டே இருக்குமா. இது ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க அப்படியே எடுத்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஆவியின் கனிகள் 9ஐயும் பெற்றவர்கள் அவங்க வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதுவரையிலும் எதையோ நம்ம கண்டுபிடித்தோம். ஆனா ஆவியின் கனியை இன்னும் கண்டுபிடிச்சு நம்ம எடுக்கலன்னா நாம் மற்றவர்களுக்கு வாசனை வீசுகிறவர்களாக மாற முடியாது. சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம இந்த கனியை கண்டுபிடிக்கணும். ரூபன் வயல்களிலே போய் அவன் தூதாயின் கனிகளை கொண்டு வந்து தாயினிடத்துல கொடுத்தது போல அவன் சொல்ல. அப்ப அந்த கனியை அவ கையில வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அவளுக்கு. அல்லேலூயா. என் பிள்ளை வயல்வெளியில இருந்து இப்படி ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவன் எப்படி சந்தோஷப்பட்டாலும் அதுபோல நீங்க ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரம தகப்பன் இயேசுவுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. மாத்திரம் உங்க கூட உள்ளவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாகிறது. இந்த கனியை இன்னைக்கு நாம் கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, வேதம் சொல்லுகிற ஆண்டவர் இப்படிதான் இருக்கிறார், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதுதான் ஆண்டவருடைய ஏக்கம். அப்ப இந்த ஏக்கத்தை புரிந்தவர்கள் இன்னைக்கு ஆவியின் கனியை கண்டுபிடித்து எடுத்து ஆண்டவருடைய ஏக்கத்தை தீர்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் நல்லவன் என்று நான் சொல்றதை விட நல்லவன் என்று மற்றவர்கள் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழமொழி உண்டு, தன்னைத்தான் மெச்சிக்கணுமா
தவிட்டுக்குறா. நம்ம தவிட்டுக்குறாவா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்கள் நம்மை அவர்கள் தான் கனி உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் தான் அந்த தூதாயின் கனியை ஆமென் அந்த ரூபன் தன்னுடைய தாயத்தில் நேரத்துல கொடுத்தது போல ஆமென் ஆவியின் கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நேரம் போகிறது. அந்த மத்தேயு 13:44 வசனம். மத்தேயு 13:44. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகளை நிறைய சொல்லிக் கொண்டு வரும்போது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிங்க. நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் பாருங்க, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். அல்லேலூயா. பரலோகம் பாருங்க நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் நிலத்துல ஆமென் பாருங்க புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு அது ஒப்பா இருக்கிறதுனா அதை வந்து இப்போ ஒரு வயல்வெளி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வயல்வெளியில ஒரு மனுஷன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் அதில் வேலை செய்யும் போது கண்டுபிடிக்கிறான் ஒரு பொக்கிஷம் அவனுக்கு கிடைக்குது. அந்த பொக்கிஷத்தை பார்த்தான்னா அதை கண்டதும் அவன் மறைத்து ஒருவேளை அது தங்கமா இருக்கலாம் ஏதோ ஒன்று அவனுக்கு வந்து பொக்கிஷம் கிடைச்சிட்டு அதை கண்டு அவன் மறைத்து தான் கண்ட சந்தோஷத்தினால என்ன செய்வான்னா, எப்படியாவது இந்த நிலத்தை நம்ம வாங்கிட்டோம்னா நல்லா இருந்துடலாம், இந்த நிலத்தை நம்ம கொண்டுட்டோம்னா நம்ம வந்து சந்தோஷமா இருந்தலாம், கடனெல்லாம் அடைஞ்சு போயிடும், நிம்மதியா வாழ்ந்துடலாம் சொல்லிட்டு தனக்கு உண்டான எல்லாத்தையும் அந்த பொக்கிஷத்துக்காகவே அவன் செலவு பண்றவனா இருப்பான். அல்லேலூயா. செலவு பண்ணி அதை வித்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை வாங்கிடுவான். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அது மாதிரி பரலோக ராஜ்யம் தான் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து என் வாழ்க்கையில எதுக்காகவும் செலவு பண்ண மாட்டேன், பரலோகத்துக்காக எதை வேணுமானாலும் எனக்கு நான் ஆயத்தம்னு சொல்றவங்க அவங்க அந்த ராஜ்யத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப அந்த பொக்கிஷம் அது பரலோகம் மாத்திரம் அல்ல, அது அபிஷேகம். அபிஷேகத்துக்காக ரட்சிப்புக்காக எதை வேணுமானாலும் நான் எனக்கு ஆயத்தம்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னை அபிஷேகித்தார். நீங்க வாய்க்கு சொல்லுங்க, இயேசு என்னை இயேசுவை சத்தமா சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். அந்த அபிஷேகத்துக்காக எதையும் இழப்பேன். இயேசு என்னை ரட்சித்தார். அந்த ரட்சிப்புக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன். ஆனால் அவர் தந்த ரட்சிப்பையோ அவர் தந்த அபிஷேகத்தையோ நான் இழக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஃபாதர் பெர்மன்ஸ் ஒரு பாட்டு எழுதுறாரு, நல்ல அருமையான பாடல். அந்த பாடல் இந்த மாதிரிப்பட்ட பாடல் எல்லாம் பாடி பாடியே நம்ம பரவம் மேலாம் பாருங்க. இந்த நல்ல பாட்டு. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வசதியை தேடி ஓடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரை அப்ப பரலோக ராஜ்யத்துக்காக எதையும் நாம் என்ன இழக்க, ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, பரலோகத்துக்காக, தேவனுக்காக எதையும் நான் இழக்க ஆயத்தம்னு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பாருங்க 1 நாளாகமம் ஆமென் 26 1 நாளாகமம் 26 31 32 ஆகிய வசனங்கள். 1 நாளாகமம் 24 வேகமா முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 26 31 32. எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான். அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில்
தலைமையானவன். தாவீது அரசாண்ட 40ஆம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்ட போது அவர்களுக்குள்ளே கீலேயாத்து தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர்கள் காணப்பட்டார்கள். பராக்கிரமசாலிகளாகிய அவருடைய சகோதரர் 2700 பேர், 700 தலைவர்களாக இருந்தார்கள். அவர்களை தாவீது ராஜா தேவனுக்கு அடுத்த சகல காரியத்திற்காகவும், ராஜாவின் காரியத்திற்காகவும், ரூபனியர் மேலும், காதியர் மேலும், மனாசேயின் பாதி கோத்திரத்தின் மேலும் அவன் வைத்தான் என்பதாக பார்க்கிறோம். தாவீது இங்கே யாரை கண்டுபிடிக்கிறான்னா, அவன் வந்து தலைவர்களை கண்டுபிடிக்கிறான், பராக்கிரமசாலிகளை கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உள்ளவர்களை சபையில பாருங்க, எனக்கெல்லாம் தாளந்தே இல்ல பாஸ்டர், எனக்கெல்லாம் வரமே இல்ல பாஸ்டர், எனக்கெல்லாம் கிருபையே இல்ல பாஸ்டர்னு சொல்றதுக்கு இல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தாளந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த தாளம் உள்ளவர்களை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். சபையில தேவனுக்காக பயன்படுகிறவர்கள் அவங்க தான் பராக்கிரமசாலிகள். கர்த்தருக்காக உழைக்கிறவங்க, சபைக்காக உழைக்கிறவங்க பராக்கிரமசாலி. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு கூட ஸ்தோத்திரம், இந்த ஒயிட் வாஷ் வேலைகளுக்காக சில ஆயத்த வேலைகள், இந்த போர்டு இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கு கொஞ்சம் ஆண்கள் நின்று கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையில இப்படி உதவி செய்கிறவர்கள் சொல்லுங்க, தேவனுக்காக பயன்படுகிற பராக்கிரமசாலிகளை நாம் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாதாயம் பண்றவங்க ஆண்டவருக்கு தேவை, சுவிசேஷம் சொல்லுகிறவங்க தேவனுக்கு தேவை, பிரஜாதி ஜனங்களுக்காக தரப்பில நின்று ஜெபிக்கிறவங்க தேவனுக்கு தேவை. இவர்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அரசாண்ட அந்த 40ஆவது வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்ட போது அவர்களுக்குள்ளே கீலேயாத்து தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர்கள் காணப்பட்டது போல. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் தேடும் போது அவர் தேடுகிற பராக்கிரம வீரனா நான் காணப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கர்த்தருக்காக வேற ஒண்ணும் செய்ய வேண்டாங்க. உங்களுக்கு நீங்க அர்ப்பணிச்சு சபைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் உழைப்பேன். 24 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது, நான் ஒரு மணி நேரமாவது ஜெபிப்பேன்னா நீங்க தான் பராக்கிரம வீரர். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க இங்க வந்து ஜெபம் பண்றதே பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எவ்வளவு நமக்கு வந்து கிருபை வரம் இருக்கிறது, எவ்வளவு அர்ப்பணம் நமக்கு இருக்கிறது, எவ்வளவு தாளந்து இருக்கிறது, அதையெல்லாம் பார்த்து கர்த்தர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக செயல்படுகிறவர்கள் தேவனுக்கு தேவை. எனவே தேவனுக்காக செயல்படுகிறவர்களை சபையில் கண்டுபிடிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பார்க்கும்போது, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. பர்னபா என்றால் ஆறுதலின் மகன். இந்த இடத்துல வருகிற அந்த சவுல் என்ன செய்கிறான்னா, அந்த சவுல் ஒரு சமயத்துல ஊழியத்துல பயந்து அவன் பின்வாங்கி அவன் போனான். பயந்து போய் காணப்பட்டான். இவன் பாருங்க, சவுலை இந்த பர்னபா தேடி கண்டுபிடித்தான்னு போடப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வந்து சவுலை பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் தர்சுல போய் பவுலை தேடி கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்கள் எருசலேமில வந்து ஸ்தோத்திரம் அவரை ஏற்றுக்கொள்ளல, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆகையினால அந்த சவுல் என்ன செய்தான்னா, பயந்து தர்சுலே போய் ஸ்தோத்திரம் திரும்ப போயிட்டார். தர்சுக்கே திரும்ப போயிட்டார். இந்த சவுல் யாரு? தர்சு பட்டணத்தானாகிய சவுல் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சவுல் தன்னுடைய பட்டணத்துக்கே திரும்பி போயிட்டார். அவர் வந்து யாருமே கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளல, அவர் பிரசங்கிக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. அப்படியே பயந்து அவன் பின்னால போய்விட்டான். அல்லேலூயா. அப்படி பின்னடைந்து போன இந்த சவுலை இந்த பர்னபா என்ன செஞ்சாங்கன்னா தேடி கண்டுபிடித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவன் தேடி கண்டுபிடிச்சு மீண்டும் கொண்டு வந்து இவன் அப்போஸ்தலர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினதுனால, இந்த பர்னபா இந்த சவுலை தேடி கண்டுபிடித்து அப்படியே அறிமுகப்படுத்தி விட்டதுனால நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சவுல் பவுலாக மாறி ஸ்தோத்திரம் பிறகு அவன் வந்து பெரிய என்ன சொல்றது
ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு பெரிய அப்போஸ்தலனாக சபைகளுக்கு தலைவனாக மாறி போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியானால் இதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. சத்தியத்தை விட்டு ஒரு முறை கர்த்தருக்காக நல்லா பயன்பட்டிருப்பாங்க. தேவனை நல்ல இந்த சவுல் கூட நல்லா தேவனை அறிவித்தான். ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஜனங்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த சவுலை ஏற்றுக்கொள்ளல. இந்த சவுலை ஏற்றுக்கொள்ளாததுனால பயந்து பின்னடைந்து போயிட்டான். அதுபோல இன்னைக்கு எத்தனையோ பேர் பயந்து பின்னடைந்து, சபையை விட்டு பின்னடைந்து, சத்தியத்தை விட்டு பின்னடைந்து, நான் உண்மையா சத்தியத்தை கடைபிடித்துட்டேன்னு சொன்னா குடும்பம் என்ன வெறுத்துரும் அப்படின்னு அதுக்காக பின்னடைந்து பின்வாங்கி போனவர்கள், சபையை விட்டு பின்வாங்கினவங்க, சத்தியத்தை விட்டு பின்வாங்கினவங்க, அப்படிப்பட்டவர்கள் நாம் கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை விட்டு பின்வாங்கினவர்களை நான் தேடி கண்டுபிடி. பர்னபா தேடி கண்டுபிடித்தான். நிச்சயமா சொல்லுகிறேன், அந்த தேடி கண்டுபிடிச்சான் இந்த சவுல். அவன் பெரிய ஒரு அப்போஸ்தலனாக பின் நாட்களில் மாறினான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் நமக்கு இந்த நம்முடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து 2021 கொண்டு போனாருன்னா நிறைய ஆத்மாக்களை இது மாதிரி கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வர போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கட்டாயம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது? கண்டுபிடிக்க வேண்டியது முதலாவது இயேசுவை நாம் கண்டுபிடிக்கணும். நல்ல சபையை கண்டுபிடிக்கணும். தேவனுடைய மனுஷனை நாம் கண்டுபிடிக்கணும். நமக்கு இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்த உயிரை நாம் கண்டுபிடிக்கணும். தியாக பிரமாணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எதிரிகளுடைய கூடாரங்களை கண்டுபிடித்து அதை அழிக்கவே வேண்டும். ஆவியின் கனிகளை கண்டுபிடிக்கணும். கிருபையை நாம் கண்டுபிடிக்கணும். நல்ல தலைவர்களை கண்டுபிடிக்கணும். பின்வாங்கி போனவர்களை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் உங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர்கள் எதுவோ அதை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பான்னு ஒரு நிமிஷம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Shababana dirabalaga durabalaga danama. Hallelujah. கண்டுபிடிக்க கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Praise God. Hallelujah. தேவனாமனா சந்தனா dirabalaga durabalaga danama. Amen, amen. Hallelujah, hallelujah. அந்த சத்தத்தை கேட்கிறவர்களே யாராயினும் இன்னும் ஆண்டவரே மெய்யான தேவனாகிய உம்மை கண்டுபிடிக்காதவர்களாக இருந்தால் கண்டுபிடித்து உதவி செய்யும் அப்பா. மனக்கண்களை திறவும் ஆண்டவரே. உம்மை கண்டுபிடித்தவர்கள் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல சபையை அவை கண்டுபிடிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எழுதி கொடுத்த உயிரை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்து அதுக்காக ஆண்டவரே சமூகத்தில் ஜெபித்து ஆமென். நீ எழுதி தந்த ஆண்டவரே விடுதலையை, நீ எழுதி தந்த ஆண்டவரே நீ வாக்களித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறீர்களாய். வேதத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேத தியானத்திலே ஆண்டவரே மூழ்கினவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென். அந்த தியாக பிரமாணத்தை இல்கியா கண்டுபிடித்தது போல நாங்களும் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணி ஓடுவதற்கு, தியாகம் பண்ணி வாழ்வதற்கு, உழைப்பதற்கு எங்களுக்கு இன்னும் பலனை தாரும் என்று எதிர்வே கேட்கிறீங்க. அந்த பலனை கத்தற்பொழுது தருவான். அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். தியாகம் பண்ணி வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் இப்பொழுது நீ பெறப்படுத்தும் ஆண்டவரே. எதிரிகளுடைய கூடாரங்களை ஆண்டவரே இந்த ரூபன் கோத்திரத்தால் கண்டுபிடித்து அடித்தது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதிரி கூடாரம் போட்டு உட்காரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. சோர்வு கூடாரம் போடக்கூடாது ஆண்டவரே. கவலை கூடாரம் போடக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதை கண்டுபிடித்து அழிக்கிற அந்த கிருபை அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது வையும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரூபன் ஆண்டவரே தன்னுடைய தாயாகிய லேயாளிடத்தில் தூதாயின் கனியை கண்டுபிடித்து எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே ஆவியின் கனியை பெற்றவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் பெறாத கனிகள் உண்டானா அதை கண்டுபிடித்து வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட கர்த்தர் உதவி செய்யப்பா. கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹalleluya. கனியுள்ள வாழ்க்கை தாரும். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கனியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த பர்னபா ஆண்டவரே சவுலை தேடும்படி அவன் தர்சு பட்டணத்துக்கு போய் அவனை கண்டுபிடித்தது போல பின்வாங்கி போனவர்களை, தான் பயந்து போனவர்களை, தளர்ந்து போனவர்களை ஆண்டவரே கண்டுபிடித்து மீண்டும் ஆண்டவரே சபைக்குள்ளே கொண்டு வருகிற கிருபையை ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் வைப்பீராக ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? இந்த வேலை கர்த்தர் தருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபை, 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 கிருபை. சத்தியத்தை விட்டு தளர்ந்தவர்களை ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தேடி கண்டுபிடித்து அவர்களை பலப்படுத்துகிறவர்களாய், உற்சாகப்படுத்துகிறவர்களாய், அவர்களை ஆண்டவரே ஊழியத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. பர்னபாவுக்கு கிடைக்கப்பட்ட அதே கிருபை எங்களுக்கு வேணும். பயந்து பின்வாங்கின சவுலை தேடி கண்டுபிடிக்க வைத்ததும் அல்லாமல் அவன் கொண்டு வந்த பின்பு அந்த சவுல் வல்லமை